நம்ம இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு வாழ்நாள் ஒரு புதிய நாளை இந்த தேவனை நோக்கி நம் நன்றி சொல்லி இந்த காலை தின கூட்டத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே ஒரு புதிய நாளை காண உதவி செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீங்க நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படிக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற உன்னதமான நாமம் அது எங்கள் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தில் இருக்கிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க நல்ல பரிகாரியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே உன்னதரப்பா, நீர் ஒருவரே உயர்ந்தவரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. எங்கள் வாழ்நாளில் ஒரு புதிய நாளை கொடுத்தீரே, ஒரு புதிய கிருபை நாள் எங்களை நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. அதிகாலையில் உம்மை தேடுகிறவன் உம்மை கண்டடைவான் என்று எழுதியிருக்கிறதே அப்பா. இன்றைக்கு உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தில் ஆண்டவரே நீர் பேசும்படியாய் அப்பா, உம்மை கண்டடையத்தக்க சமயத்தை ஏற்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நன்மை செய்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு போதுமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரி அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஏகோவா ஈரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஏகோவா ராஃபா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் முதல் மணி நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உதவி செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே அப்பா, இந்த காலைதான கூட்டத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் நாள் எங்களை நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆன்லைனில் இணைந்திருக்கிற இணைய போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர்களுக்கு கர்த்தர் நீர் விடுதலை தருகிற நல்ல தேவனாக இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, எங்களோட பேசுங்க. உம்மை துதித்து பாடி ஆராதிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்மளாம் அமரலாம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விசுவாசமாய் நம்பிக்கையாய் யெகோவா ஈரே என்னோட தேவன், தேவைகளை யாவும் சந்திப்பேன் என்று சொல்லி பாடுவோம். தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் என்று? நம்ம இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், யெகோவா ஈரே, நீர் என்னுடைய தேவன் அப்பா, என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர் ஒருவரே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, யெகோவா ராஃபா, நீர் என்னுடைய தேவன் ஆண்டவரே. எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் சுகத்தை தருகிற ஒரே தேவன் நீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே அப்பா, உம்முடைய தோள்கள் மேல நான் சாய்ந்திருப்பதால எனக்கு கவலை ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நான் பிடித்து கொண்டிருப்பதனால எனக்கு கவலை ஒன்றுமில்லை அப்பா. ஏன்னா என் தேவைகள் அனைத்தையும் நீர் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய நெருக்கத்தின் நேரத்தில் உம்மை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது என்னை நீ விசாலத்துல கொண்டு வந்து ஆண்டவரே என்னை மகிழ பண்ணுகிற நல்ல தேவனா இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் பட்சத்தில்
கஷ்டத்தில் நீர் என்னோடு கூட இருந்து, என்னோட என் வலப்பக்கத்துல நீர் என்னோடு கூட இருந்து எனக்கு சகாயம் செய்கிற நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் துதிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என் நெருக்கத்துல எனக்கு உதவி செய்கிற நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னை விசாலத்துல கொண்டு வந்து நீர் என்னை மகிழப்பட நல்ல தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் என் பட்சத்தில் இருக்கும்போது ஒருபோதும் ஒருவராலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா ஆண்டவரை பார்த்து ஒரு ஆமென் என்று சொல்லும். ஆமென், ஆமென். நீர் அப்பா என்னோட பட்சத்தில் இருக்கும்போது நான் ஒருவராலும் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து கடைசி சரணத்தை இன்னொரு விசை பாடி உற்சாகமாய் உண்மையாய் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என்னை மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. ஏன்னா அவர் தான் என்னோட ஏகோவா ஈரே, அவர் தான் என்னோட ஏகோவா ராஃபா என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. தேவைகள் யாவும் சந்திப்பீரே, யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, நீர் என் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீரே. ஆமென். யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தர் யெகோவா ஈரே, யெகோவா, யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நம்மள கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நீர் என்னுடைய யெகோவா ஈரே அப்பா, என்னுடைய தேவைகளை யாவும் இன்றும் நீ சந்திக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. வரும் நாட்கள் எப்படி இருக்கிறது என்று கவலைப்படுகிறவர்களுக்கு என் தேவனீர் எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களை மீட்டு கொண்டு அவர்களை மகிழ வைக்கிற நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்நாட்களிலும் கொடிய ஜுரங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு என் தேவனி சுகத்தை தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் பதில் தருகிற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்மளாம் அமரலாம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை நேரத்தில் உற்சாகமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களே அன்போடு வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்து தொடர்ந்து ஆசீர்வதித்து நண்பர்களை தந்து நடத்துவாராக. ஆமென். கடந்த நாளிலே டாக்டர் ஜோ அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம், அவருடைய பெற்ற ரிசல்ட்டுக்காக. நேற்று இரவில் இந்த ரிசல்ட் வந்திருக்கிறது. எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று கர்த்தர் ஸ்தோத்திரம் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால் தொடர்ந்து அவருடைய சுகத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. சுருக்கமாக இந்த காலையிலே இதனுடைய வார்த்தைகளை தியானித்து நம்முடைய ஜெப குறிப்புகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 120ஆம் சங்கீதம்
முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 120:1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். In my distress I cried unto the Lord and he heard me. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். தேவ பிள்ளைகள், இந்த காலையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நேரில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நெருக்கமான சூழ்நிலைகளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். ஆமென், அல்லேலூயா. ஏன் நெருக்கங்கள் வருகிறது? நெருக்கத்தினுடைய காரணம் 2 காரியங்களை நாம் முன்னாலே தியானித்திருக்கிறோம். அதை ஒரு முறையாய் ஞாபகப்படுத்துகிறேன். தேவ சமூகத்திலிருந்து யோனா விலகினார். தேவ சமூகத்திலிருந்து விலகினதுனாலே அவருடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்தது. அவர் மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டார் என்பதை வாசிக்க போகிறோம். இல்லை, நெருக்கம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் விலகி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும். 2வது, சவுல் ராஜாவாக இருந்தார். கர்த்தர் அவரை விட்டு விலகின பிற்பாடு அவருக்குள்ளே நெருக்கம் வந்தது. நாம் கர்த்தரை விட்டு விலகினாலும் நெருக்கம் வரும், கர்த்தர் நம்மை விட்டு விலகினாலும் நெருக்கம் வரும். இந்த காலை வேளையில், ஆண்டவரே எனக்கு என்ன நெருக்கம், நான் உம்மோடு இருக்கிறேன்னா, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கேட்க வேண்டியது அவசியம். நான் யாரோடு இருக்கிறேன்? நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்பதை கொஞ்சம் சோதித்து அறிந்து, ஆண்டவரே என்னுடைய நெருக்கங்கள் மாறட்டும். நெருக்கத்தினால அநேகர் சோர்ந்து போகிறோம். பிரச்சனை வரும் பொழுது சோர்ந்து போகிறோம். இந்த காலை நேரத்தில் முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், நம்முடைய எந்த நெருக்கத்தில் நாம் காணப்பட்டாலும் இந்த நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். யோனாவின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, யோனா சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்ன பண்ணார்? அவர் எனக்கு உத்தரவு அருளுகிற தேவன். ஆமென். இப்போ நெருக்கத்தில், ரொம்ப நெருக்கம் பாஸ்டர், ரொம்ப பிரச்சனை, கஷ்டம், வியாதி, பலவீனம், படுத்துடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கஷ்டம், நெருக்கம், போராட்டம் வரும் பொழுது தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவத்தில் நாம் கடந்து வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கூப்பிட்டேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதற்கான மறு உத்தரவு என்ன என்பதை வேகமாக ஒரு 4 வசனங்களை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க முடிக்கிறேன். வாசிங்க. முதலாவது 119ஆம் சங்கீதம் 146வது வசனம். 119ஆம் சங்கீதம் 146வது வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்வேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை, சத்தமா சொல்லுங்களேன், ரட்சியும். நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிற தேவன். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்பு என்பது அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது மட்டும் இல்லை. ரட்சிப்பு வேதத்தில் நாம் அநேக சம்பவங்களில் இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அன்னாளுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அவள் பொருத்தனையோடு கூட பிள்ளைக்காக ஜெபிக்கிறாள். அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்ததுனால அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் என் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கொடுத்தாரு, நான் பொருத்தனை பண்ணிருந்த போல என் பிள்ளையை கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று ஆலயத்தில் கொண்டு வந்து அவரை விட்டு விட்டாள் என்று படிக்கிறோம். 2வது அதிகாரத்தின் முதல் பகுதியில் படிக்கும் பொழுது, தேவன் என்னை ரட்சித்தார், என் இருதயம் களி கூறுகிறது, ரட்சிப்பினால் மகிழ்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிடுகிறதை இந்த 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். அந்த ரட்சிப்பு என்பதனுடைய அர்த்தம் ஜபத்திற்கு பதில். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அதான் ரட்சிப்பினுடைய முதலாவது அனுபவம். ஆமென், சந்தோஷமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார். சாத்ராக், மேஷக், ஆபேத் நேகோவை கொண்டு போய் அக்னி சூளையில் போட்டாங்க. 4வது நபராக கர்த்தர் வந்து அவர்களை விடுவித்தார் என்ற ஸ்தோத்திர சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம்.
இந்த ராஜா வெளியே வர சொல்லி சொல்கிறான், இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை என்ற. அப்போ அந்த ரட்சிப்பு என்பதனுடைய அர்த்தம் என்ன? சோதனையிலே ஜெயம். ஆமென். நமக்கு வருகிற அக்கினியை போன்ற சோதனையில், நெருக்கத்தில், பிரச்சனையில் ஜெயம் தருகிறவராக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் என்ன பண்ணுறார்? நம்மை ரட்சிக்கிறார் என்பது ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார், நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் வைக்கிறார். மூன்றாவது ஸ்தோத்திரம், எல்லா சோதனைகளிலிருந்து நமக்கு ஜெயம் தந்து நம்மை நடத்துகிற நல்ல தேவனாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இரண்டாவது கூப்பிட்டேன் என்று சொல்லப்பட்ட காரியம் 30ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 30ஆம் சங்கீதம் 2வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் சொல்லுங்க. கூப்பிடும் பொழுது முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது சுகம். ஆமென். அல்லேலூயா. எல்லா பலவீனத்தை மாற்றுகிற கர்த்தர். நல்ல பாட்டு ஆராதனை நடத்தினாங்க. என்ன பாடணும்? யெகோவா ராஃபா, என் தேவன் என்ன பண்ணுவார்? என்னாலும் சுகந்தது நடக்கும். பாண்டிங்களா? ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, இன்னைக்கு மட்டும் நாளைக்கு மட்டும் இல்லை, என்னாலும் சுகம் தருகிற தேவன். ஆமென். எப்போ சுகம் தராரு? தாவீது நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. என் தேவனாகிய கர்த்தாவை நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினி. தைரியமா சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென். எனக்கு ரொம்ப பலவீனம், ரொம்ப வருஷமா வியாதி, இதெல்லாம் போவாது. என்ன விசுவாசமா தான் நடக்கும். விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இயேசுவிடத்தில் நிறைய பேர் பலவீனத்தோடு வியாதியோடு வந்தவங்கலாம் சொன்னாங்க, ஆண்டவரே எங்களை விடுதலையாக்க உம்மால் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு சொன்னார், விசுவாசத்தின்படி ஆகட்டும் போ, அவ்வளோதான். அவரை தொட்டா நான் சுகம் பெறுவேன் என்ற விசுவாசம். ஆண்டவர் என்னை கூப்பிட்டு விட்டார், எனக்கு இன்னைக்கு குருடனுடைய வஸ்திரம் வேண்டியதில்லை என்ற பர்தலிமேயுடைய விசுவாசம். ஆண்டவருடைய பிள்ளைல இருக்கிற நம்முடைய வார்த்தையில் ஸ்தோத்திரம், ஒரு விசுவாசம் வேணும். நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை குணமாக்குவார். ஆமென். அல்லேலூயா. எல்லா வியாதி பலவீனங்களை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இரண்டாவது எல்லா நோய்களை நீக்குகிறவர். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் ஆராதனை முடிவில் சொல்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து எல்லாம் சொல்லுங்க, நோய்களெல்லாம் நீக்குகிறவர். நம்ம ஆண்டவர் யாரு? எல்லாம் யார்? நம்ம ஆண்டவர் யாரு? நோய்களை நீக்குகிறவர், வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிறவர், அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று ஸ்தோத்திர வேதத்தில் நாம் படிக்கும். சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி குணமாக்கி சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர். நீங்களும் நானும் நம்முடைய பலவீனம் வியாதி வேதனைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டால் இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே ஸ்தோத்திரம் நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். மூன்றாவது 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 118ஆம் சங்கீதம் 5வது வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதனுடைய பதில் என்ன? கர்த்தர் என்னை கேட்டருளினார், விசாலத்தில் கைத்தர் வைத்தார். இன் a large அப்படின்னு போட்டு, Jehovah answered me and set me in a large place. விசாலத்தில் வைத்தார். யோனாவை குறித்து சொன்னேன். மீனின் வயிற்றிலிருந்து நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் பதில் வந்தது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் கொண்டு போய் கரையில் அவரை கக்கினது. ஸ்தோத்திரம், நெருக்கத்திலிருந்து விடுதலை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நமக்கு நெருக்கம்னு முதல்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற அனுபவம் தான் நமக்கு வரணும். எந்த சூழ்நிலையில் நெருக்கத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், நெருக்கத்தில் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது, துவண்டு போய்விடக்கூடாது. ஐயோ இப்படிப்பட்ட நெருக்கத்தில் வந்துட்டேனே, கஷ்டம் வந்துருச்சே, என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய நெருக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கிறேனேன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னும் அதிகமாக கர்த்தரிடத்தில் நெருங்கி வருகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். நெருக்கத்தில் தான் இன்னும் நம்ம நெருங்கி வர வேண்டியது அவசியம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய நெருக்கத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கேட்டருளி நம்ம எங்கே கொண்டு வைக்கிறாரு? சொல்லுங்கள், விசாலத்தில் கொண்டு வைக்கிறார். ஆமென். அதனால் இந்த காலையில் ஆண்டவரே, எங்கள் நெருக்கம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாங்கள் உண்மையே நோக்கி கூப்பிடுவோம், எங்களை
விசாலத்தில் வைங்க, எங்களை விடுதலை ஆக்கி ஆசீர்வதித்து நீர் நடத்தும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 3ஆம் சங்கீதம் 4வது வசனம். 3ஆம் சங்கீதம் 4வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அருளினார். நான் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டேன்? நீங்க சத்தமே காட்ட மாட்டீங்களே. சத்தமிட்டு கூப்பிட்டேன். எப்படி கூப்பிடணும் ஆண்டவரே? சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. நம்ம கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு பதில் தந்து நம்மை நடத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ராகேல் கண்ணீரோடு ஜெபித்தாள். அவருடைய சகோதரிக்கு 4 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. இந்த இவளுக்கு மகள் பிள்ளை இல்லை. ஆண்டவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். வேதத்தில் நம்ம படிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய நெருக்கம், நம்முடைய பிரச்சனை கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். அன்னாள் ஆலயத்தில் போய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். கர்த்தர் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ராகேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவளுக்கு செவி கொடுத்து கர்த்தர் மோசேயின் மூலமாய் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம். ஆமென். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சிக்கிற கர்த்தராய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் காணப்பட்டாலும் வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன், நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு உத்தரவு அருளுகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் நமக்கு உத்தரவு அருளி நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட உத்தரவு நாம் பெறுகிறோம்? கூப்பிடும் பொழுது முதலாவது ரட்சிப்பு, 2வது சுகம், 3வது விசாலத்தில் வைக்கிறாரு, 4வது ஜபங்களுக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற வல்ல தேவனாக கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த காலையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் அவரை நோக்கி கூப்பிடுகிற, சத்தமிட்டு கூப்பிடுகிற அனுபவத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மோடு இருந்து பதில் தந்து ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்பி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, அநேக நெருக்கத்தோடு, பிரச்சனைகளோடு, வியாதி பலவீனத்தோடு ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலையில் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு நேரலில் நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா, நம்ம நெருக்கத்தோடு இருக்கிறேன், பிரச்சனைகளோடு இருக்கிறேன், குடும்பத்தில் அநேக குறைவுகள். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உண்மையை நோக்கி நான் கூப்பிடுறேன் ஆண்டவரே. அவரை கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் தருகிறவர், உத்தரவு அருளுகிறவர். ஸ்தோத்திர ரட்சிப்பை கொடுக்கிறார் என்று பார்த்தோம், விடுதலை தருகிறார்னு பார்த்தோம், விசாலத்தில் வைக்கிறார் என்று படித்தோம். ஆண்டவரே, எங்களை விசாலத்தில் வைத்து எங்களை கூப்பிடுதலுக்கு பதில் தந்து நீங்கள் நடத்தும்படி உடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம். சொல்லுங்க, வாயை திறந்து எல்லாரும். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. சொல்லுங்க, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையா கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. ஆமென். உண்மையா கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. எல்லாம் சோத்திரமே 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 உயிருள்ள நாள் எல்லாமே. துதி கனம் மகிமை எல்லாம் ஆமென் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க எல்லாரும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலி தன்னை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன்
துதிப்புடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு ராஜா, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஒருமுறை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அல்லேலூயா அல்லேலூயா. கூப்பிடும் பொழுது அவர் எப்படிப்பட்ட உத்தரவு அருளுகிறார்? ரட்சிப்பின் ஆசீர்வாதம், இரண்டாவது சுகமாக்குகிற ஆசீர்வாதம், மூன்றாவது விசாலத்தில் வைக்கிறது, நான்காவது நமக்கு மறு உத்தரவு அருளி செய்து நமக்கு செவி கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும், நிரலில் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய எல்லா சூழ்நிலையில் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மோடு இருந்து ஜெபங்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதித்து சுகம் தந்து விசாலத்தில் வைத்து நமக்கு செவி கொடுத்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. பிதாவை நீர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆலோசனையின்படி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவத்தில் ஆண்டவர் நாங்கள் காணப்பட ஒரு ஜெப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றுங்க. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்பட்டு எங்களுக்கு முன்னால் ஒருவர் எதிர்த்து நிற்பதில்லை, உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிற கர்த்தரையே நோக்கி கூப்பிடுகிற ஒரு நல்ல அனுபவத்தில் எங்களை நடத்த வந்திருக்கிற தேவ ஜனங்களை விசேஷப்படுத்தி எங்கள் தியானித்த 4 விதமான ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளிலே தார். நேரில் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டதான காரியங்களை நீர் வாய்க்க பண்ண நாளின் ஆசீர்வாதத்தை தார். போக்கில் வரத்தில், வேலை ஸ்தலத்திலும், பள்ளி கல்லூரியிலும், வியாபாரங்களிலும் நம்முடைய கிருபை இருக்கட்டும். சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்தும். வாகனத்தில் போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தந்து தீமைகளுக்கு விலக்கி ரட்சித்து ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனத்தோடு சுகனத்தோடு வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துராஜ் ஐயாவை கர்த்தர் பலப்படுத்துங்க. சுக செய்திகளை கேட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்ல கிருபை தார். டாக்டர் ஜோ கர்த்தர் கொடுத்த விடுதலை சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். அப்படியாய் சபையா நாங்கள் யாராருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ எல்லா ஜெபங்களுக்கு பதில் தந்து செவி கொடுத்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படி உடைய கரத்தில் கொடுக்கிறோம். வியாதி பலவீனங்கள் மாறட்டும், சுகமாய் தங்க பண்ணுங்க. பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து புதிய ஆண்டின் நன்மளால் தம்முடைய பிள்ளை நிரப்பி ஆசீர்வதிங்க. நாமத்தை மகிமைப்படுத்த வல்ல கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு அருளுகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எல்லா ஜெபங்களுக்கும் உத்தரவு அருளி செய்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். Praise the Lord. God bless you. God bless you. Praise the Lord.